கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம் லீட் கோடில். இந்த ப்ராப்ளமோட பேர் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் கன்வர்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் மீடியம் டிஃபிகல்ட்டி தான். ஸோ இந்த ப்ராப்ளம் பேசிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுக்குறாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை ஜிக்ஸாகாக நம்ம எழுதி அதை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ABCDEFGH அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை இந்த மாதிரி எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ரோலையும் அந்த லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்கணும். ஸோ ABC அப்படின்னு இந்த மாதிரி எழுதுவோம். அதுக்கப்புறம் இந்த ஜிக்ஸாகில் போகணும். ஸோ CDEயை நம்ம இந்த டயக்னலில் எழுதுவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் EFGயை ஸ்ட்ரெயிட்டாக எழுதுவோம். அதுக்கப்புறம் GH அப்படின்றது இந்த டயக்னலில் எழுதுவோம். இது எழுதி முடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட் டாப் டு பாட்டமில் நம்ம ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ணணும். ஸோ AEPDFHCG அப்படின்றத நம்ம ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்காக கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ணி அந்த கடைசியாக அந்த அவுட்புட்டில் என்ன ஸ்ட்ரிங் வரும் அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த கொஷனில் யோசிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க கொஷின்லேயே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஜஸ்ட் அவங்க சொன்னதை நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஃபஸ்ட் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த மாடிஃபைடு அரே இருக்குது இல்லையா, இந்த ஜிக்ஸாகாக நம்ம எழுதுறதுக்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரே வேணும். அதை நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங், அதாவது ஸ்ட்ரிங்கை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஸ்ட்ரிங் அரேவை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது 2D அரேவாக இருக்கணும். ஸோ இதுக்கு நேம் பார்த்திங்கன்னா நான் சும்மா ஆல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஆல்னு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வேறு பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் நான் ஆல் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் ரோஸ் அப்படின்னு அவங்க வேரியபிளில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் காலம்ஸ் S.size நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சில வேரியபிள்ஸ் எல்லாம் தேவை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ரோலையும் நம்ம ஐட்ரேட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு காலம்லேயும் ஐட்ரேட் பண்ண போகிறோம். இந்த இதை நம்ம ஒவ்வொரு ரோலையும் காலம்லேயும் ஐட்ரேட் பண்ணும்போது அந்த ரோ அந்த காலமில் என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரோ அண்ட் காலமை பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ ரோ ஈக்குவல் டு 0, காலம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எந்த லெட்டரை நம்ம அந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எந்த கரண்ட் இண்டெக்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கரண்ட் அப்படின்னு நான் ஒரு வேரியபிளும் வச்சுக்கிறேன். ஸோ இனிஷியலாக எல்லாமே 0வாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு லூப் எழுத போகிறோம். அந்த லூப் எது வரைக்கும் நம்மளுக்கு ரன் ஆகணும், நம்ம எல்லா லெட்டரையும் இந்த ஆல் அப்படிங்கிற இந்த 2D மேட்ரிக்ஸில் போடுற வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ணணும் இல்லையா. அதனால் நான் என்ன எழுதிக்கிறேன்னா, while current is less than S.size of அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ கரண்ட் S.size of இருக்க வரைக்கும் இந்த உள்ளே இருக்க லாஜிக் நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, நம்ம இந்த எல்லா ரோலையும் இந்த லெட்டர்ஸை ஒன்று ஒன்றா எழுதிட்டே வரணும். ஸோ ஒரு காலமில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம், நம்ம while ரோ லெஸ் தேன் நம்பர் ஆஃப் ரோஸாக இருக்க வரைக்கும், ஸோ ஃபஸ்ட்டு ரோலேருந்து லாஸ்ட் ரோ, அதாவது 0ல் ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட் ரோ வர வரைக்கும் நம்ம போகணும். ப்ளஸ் இப்போ நம்ம அது போகிறதுக்குள்ளாரையே நம்மளுக்கு லெட்டர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்போயும் நம்ம இந்த லூப்பை கண்டினியூ பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் மறுபடியும் நம்ம கரண்ட் இஸ் லெஸ் தென் S.size of அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது, ஆனால் ரோஸை 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒரு காலமை நம்மளால் ஃபில்லே பண்ண முடியாது இல்லையா. அப்போ நம்ம நடுவிலே ஸ்டாப் பண்ணணும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டாவது கண்டிஷனையும் நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த லூப்பில் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆல் அப்படிங்கிற இந்த 2D அரேயில் நம்ம அந்த வேல்யூஸை போடணும். ஸோ ஆல் ஆஃப் எந்த ரோவில் நம்ம ஸ்டோர் பண்ணணும், ரோ அப்படின்ற இடத்துலையும் காலம் அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம எஸ் ஆஃப் கரண்ட்டை ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதை போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ரோ காலம் இந்த கரண்ட் வேரியபிள் எல்லாம் மாற்றணும் இல்லையா. ஸோ இந்த ரோவில் நம்ம போட்டதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் ரோக்கு நம்ம போகணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ரோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. அதாவது வேரியபிளுக்கு அப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் போட்டோன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அந்த வேல்யூவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ இனிஷியலாக ரோ 0ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் இருக்க அந்த ரோவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோ 1ஆக மாறிடும். அதே மாதிரியே நம்ம இந்த லெட்டரை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் எஸ் ஆஃப் கரண்ட்டில் இருக்க லெட்டரை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இந்த கரண்ட்டுங்கிற வேரியபிளையும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் எஸ் ஆஃப் கரண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா நம்மளுக்கு பேபால் இஸ் ஹையரிங் அப்படின்னு இந்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம PAY அப்படின்னு இந்த இதை முடிச்சதுக்கப்புறம் இப்போ ரோவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ரோவோட வேல்யூ வந்து ரோஸ் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், 1 2 அதுக்கப்புறம் 3 ஆகிடும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் 3 ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லூப் வந்து ஃபால்ஸ் ஆகி வெளில வரும். ஸோ இப்போ ரோ வந்து 3ல் இருக்குது. ஆனால் நம்ம வந்து எந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் வேல்யூவை? நம்ம வந்துட்டு 0 1 இண்டெக்ஸ்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து 2 வேல்யூ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ ரோ ஈக்குவல் டு ரோ -2 அப்படின்னு நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ரோ தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த ரோ வந்து எப்போ எண்ட் ஆகும்? ரோ வந்து எப்போ 1 ஆகுதோ அப்போ வந்து அந்த லூப் எண்ட் ஆயிரும். ஸோ 1 லெஸ் தென் 1 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த லூப் எண்ட் ஆயிரும். ஆனால் ரோ ஈக்குவல் டு ரோ -2 பண்ணோம்னா நம்மளுக்கு -1 ஆகிடும் இல்லையா ரோ? அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த கேஸை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா மேக்ஸ் எடுத்துக்கலாம். மேக்ஸ் ஆஃப் 0, ரோ -2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா வேல்யூவையும் நம்ம ஒரு காலமில் எல்லா வேல்யூவையும் நம்ம வந்து போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயகனலை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம்? வைல் ரோ இஸ் கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த எல்லா வேல்யூவையும் போட்டுகிட்டே வரோம் எக்ஸப்ட் ஃபார் த ஃபஸ்ட் வேல்யூ. அந்த டயகனலில் இருக்க எல்லா வேல்யூவையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஃபஸ்ட் வேல்யூவை வந்து நம்ம மறுபடியும் இதில் ஹேண்டில் பண்ண போகிறோம் இல்லையா? ஏன்னா ஒரு காலமில் இருக்க எல்லா வேல்யூவையும் இந்த லூப்பில் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். அதனால் ஈக்குவல் டு 0க்கு பதிலாக நான் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அண்ட் மறுபடியும் அதே மாதிரியே கரண்ட் வந்து லெஸ் தென் சைஸாகவும் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே இருக்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா ஆல் ஆஃப் ரோலையும் ஆல் ஆஃப் காலம்லையும் வந்து எஸ் ஆஃப் கரண்ட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம முன்னாடியே பண்ண மாதிரியே தான் பண்ணியிருக்கோம். பட் இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரோ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும், கரண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா நம்ம பழைய கண்டிஷனில். பட் இந்த கண்டிஷனில் பார்த்தோன்னா நம்ம ரோ வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கீழேருந்து மேலே போயிட்டுருக்கோம் அந்த டயகனலில். அதனால் ரோவை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம். முன்னாடி வந்து ஒரே காலம்லேயே நம்ம போட்டுட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் காலமுக்கு போய்கிட்டே இருக்கணும். பட் பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாக காலம் வந்து 0 அப்படின்னு வச்சுருக்கோம் இல்லையா? ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைமே வந்து இந்த லூப்பில் ரன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து செகண்ட் காலமில் தான் வந்து முதல் வேல்யூவே நம்ம போடுறோம். அதனால் இந்த காலமை வந்து ++ காலம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இனிஷியல் வேல்யூ 0வாக இருக்கும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவே வந்து 1லேருந்து தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால ஃபஸ்ட்டு இந்த காலம் வேல்யூவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அதனால் வந்து நம்ம ++ காலம் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். எப்பொழுதும் போல் நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கரண்ட்டையும் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூப் எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோ வந்து கிரேட்டர் தேன் 0வாக, அதாவது ரோ வந்து 0 ஆனோடனே நம்மளுக்கு வந்து எண்ட் ஆயிரும். ஆனால் இந்த காலம் வேல்யூ பார்த்திங்கன்னா அது வந்து ++ ஆகிடும் இல்லையா ஆல்ரெடி? அதனால் இப்போ நெக்ஸ்ட் காலமுக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த லூப் எப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயகனல் ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணிகிட்டே வருவோம். ஆனால் இந்த லாஸ்ட் வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த வேல்யூ வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். அதனால் இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலமை வந்துட்டு மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ரோ வந்து இப்போ இந்த 0 ஆகிடும். அதை வந்து நம்ம கரெக்டாக இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஆனால் காலம் வந்து இதோட காலமாகவே இருக்கும். ஆனால் நம்ம நெக்ஸ்ட் காலம் வந்து தானே இந்த முதல் வேல்யூவை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் அதுக்காக நம்ம காலமையும் வந்து மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டேபிள் ஃபார்ம் ஆகிடும் கரெக்டாக. இப்போ ஃபார்ம் ஆனோடனே நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட்லேருந்து ரைட் டாப் டு பாட்டம் போயிட்டு எல்லா லெட்டரையும் வந்து நம்ம ப்ராப்பராக அப்பெண்ட் பண்ணிகிட்டே வந்து நம்ம ஃபைனல் ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இன்னொரு தனி வேரியபிள் வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங் ஆன்சர் அப்படின்னு சொல்லி. இனிஷியலாக அது எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு லூப் ரன் பண்ணலாம். int i = 0, i less than number of rows வரைக்கும், அப்புறம் i++, j = 0, j less than s.size of வரைக்கும், j++. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல் ஆஃப் i of j அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் டாப் டு பாட்டம் போயிட்டு அந்த வேல்யூவெல்லாம் நம்ம அப்பெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். இந்த அரேயில் வந்து இனிஷியலாக எதுவுமே இல்லாததுனால இந்த எம்டி பிளேசஸ்லாம் வந்து எம்டி வேல்யூவாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு இந்த ஃபைனல் ஸ்ட்ரிங் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த வேல்யூ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, எக்ஸாம்பிள் கேசஸ்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருது. ஸோ நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கோடு வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த
கொஷினில் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது. ஸோ பேசிக்காக இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, லாஜிக் பேஸ்டு. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ். அதாவது உங்களுக்கு ஐடியா தெரியுது, என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது, அதை வந்து நீங்கள் கரெக்டாக கோடாக மாற்ற முடியுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஷின் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.